ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்கள் கொடுத்ததான அன்பின் இயேசு நற்செய்தி ஜெபக்குழுவின் சார்பிலும் இணையதளத்தின் மூலமாய் தேவனுடைய வார்த்தைகள் அனுதினமும் வருகிற அந்த யூடியூப் சேனல் ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த புதிய வருடத்துக்குள்ளாய் 2வது மாதத்துக்குள்ளாய் முதல் தேதியிலே தேவன் கால் வைக்க வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா! இதுவரை நடத்தினவர் இன்னமும் நடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல உங்களை மீனையும் சுமந்து காத்து இதுவரை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா! எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த இந்த மாத திறப்புகள் வாக்குத்தத்த வார்த்தைக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். கர்த்தர் இந்த புதிய மாதத்துக்காய் கொடுத்த வார்த்தைக்காய் நாம் ஒரு விஷயம் நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் உமக்கு முன்பதாய் நின்று உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் நிற்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே வெளிப்படுவீராக. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தை வெளிப்படுவதாக. தகப்பனே, சுய ஞானமோ சொந்த பலமோ மாமிச புயமோ வெளிப்படாதபடி கர்த்தருடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார். எளியவருக்கு நற்செய்தியின் கட்டுண்டர்கள் விடுதலையாகும் தேவனின் அபிஷேகம் பண்ணினேன். அந்த அபிஷேகம் வெளிப்பட என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு இரட்சகரின் நாமத்தில் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமே ஆமே. எனக்கு அருமையானவர்களே, இந்த புதிய மாதத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வார்த்தை வாக்கு தத்தம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தையை நான் வாசிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாய் மாற்றுவேன். இதோ போர் அடிப்பதற்கு நான் புதிதும் கூர்மையான எந்திரமாக்குவேன். புதிதாய் மாற்றப் போகிறார். இந்த மாதத்தில் சில புதிய காரியங்களை செய்து புதிதாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா! புதிய போரடிக்கும் கருவியாய், ஒரு கருவியாய் இயந்திரமாய் மாற்றப் போகிறார். வேதம் சொல்கிறது, அதே அதிகாரம் 41:10 சொல்கிறது, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒரு கருவி என்று சொன்னால் அது தானாக இயங்க முடியாது. தானாக இயக்குவதற்கு முடியாது. ஏதோ ஒரு மனிதன் அதை இயக்க வேண்டும். ஒரு கத்தி என்று வைத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அது வெட்டுவதற்கு, அதை செயல்படுத்துவதற்கு ஒரு மனிதன் தேவை. ஆம், எனக்கு அருமையானவளே, தேவன் நம்மோடு கூட இருந்து அதை செய்கிறார். இந்த மாதம் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்குவேன். எந்திரமாய், பற்களுள்ளதாய், கூர்மையாய் மாற்றுகிறார். அப்படியானால் அந்த பற்களெல்லாம் எப்படி இருக்கிறது? மழுங்கி போயிருக்கிறது. பிரசங்கின் புத்தகத்தில் நான் வாசிக்கிறோம் அல்லவா, 10ஆம் அதிகாரத்தில். எனக்கு அருமையானவர்களே, மழுங்கிய கோடாரியை வைத்து பிரயோஜனமாய் வெட்ட வேண்டும் என்று சொன்னால் பலத்தை உபயோகிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த பற்களெல்லாம் மழுங்கி விட்டது. எனக்கு அருமையானவர்களே, என் மேல் வைத்த அபிஷேகம் நான் ஜெபிக்காதபடினால் மழுங்கி விட்டது. என் மேல் வைத்த வல்லமை தேவ சமூகத்தில் நிற்காதபடினால் மழுங்கி விட்டது என்று சொல்லி கலங்கி, கண்ணீரோடு, பாரத்தோடு, வேதனையோடு, கவலையோடு ஒரு பிரச்சனையும் எனக்கு முன்னதாய் வந்து நிற்கிறது, அதை கடந்து போக முடியவில்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிற என் அன்பு தாயே, என் அன்பு தகப்பனே, பிரியமான தம்பி தங்கையே, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். இந்த மாதம் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை கொண்டு நொறுக்குவேன். உன்னை கொண்டு கருவியாய் பயன்படுத்துவேன். ஹல்லேலூயா! கருவியாய், எந்திரமாய் பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா! வேதம் சொல்கிறது, இதோ போரடிக்கும் புதிய எந்திரமாய், பற்களுள்ள கூர்மையான எந்திரமாய் மாற்றுகிறார். அது மலைகளை நீ நொறுக்குவாய், குன்றுகளை நொறுக்குவாய், பதருக்கு ஒப்பாக்குவாய். மலைகள், பெரிய மலை உள்ள பிரச்சனை, இந்த காரியத்தை நான் கடந்து போக முடியாதபடி, இந்த பிரச்சனை இப்படி இருக்கிறபடினாலே நான் கடந்து போக முடியவில்லை ஐயா. நான் கண்ணீரோடு நிற்கிறேன், மிகுந்த பாரத்தோடு நிற்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி, என் அன்பு தங்கச்சி, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். இதோ உன்னை கொண்டுதான் உனக்கு முன்னதாக இருக்கிற இந்த மலைகளை நொறுக்கப் போகிறார். உனக்கு முன்னதாக இருக்கிற இந்த குன்றுகளை நொறுக்கப் போகிறார். ஹல்லேலூயா! கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார்.
அதை நொறுக்கும் நாளிலே வேதம் சொல்கிறது, 12வது திருவசனம் சொல்கிறது, உன்னோடு போராடி நிற்கிற அந்த மலைகளை நீ காண மாட்டா. பதவியிலே பட்டத்தில் ஏதோ உனக்கு விரோதமாய் நிற்கலாம். ஒருவேளை உனக்கு முன்னதாக மலை போல பிரச்சனை, இந்த ஒருவராலும் தீர்க்க முடியாது என்று நிற்கிறாயோ, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்னதாக நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. புதிய அபிஷேகம், புதிய கிருபை, புதிய வல்லமை, புதிய மகிமையால் நிரப்பி உங்களை கொண்டுதான் அதை நடத்தப் போகிறார். ஹல்லேலூயா. அது நொறுக்க இன்னொரு மனிதன் அல்ல, உன் குடும்பத்தில் இருக்கிற இன்னொரு ஆள் அல்ல, எங்கோ இருந்து வந்து உனக்கு உதவி செய்கிறவர் அல்ல, பரத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து, வானத்திலிருந்து தன்னுடைய வல்லமை அனுப்பி உங்கள் மேல் அந்த அபிஷேகத்தை கொடுத்து அதை உடைக்கப் போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அபிஷேகத்தோடு ஜெபிக்கும் போது உங்கள் முன்னதாக இருக்கிற பிரச்சனை, உங்கள் சரீரத்தில் காணப்படுகிற வியாதி, உங்கள் முன்னதாக இருக்கிற உங்கள் குடும்பத்தின் கடன் பாரம், உங்களுக்கு முன்னதாக இருக்கிற இந்த வேலை வாய்ப்பு இல்லாதபடி கலங்கி நிற்கிற இந்த கண்ணீர் வெடிக்கிற நிலை மாறுவதை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த பிப்ரவரி மாதம் முதல் தேதியிலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானது, கல்குவாரி அந்த இடத்துல இயந்திரத்தை நான் பார்ப்போம் சொன்னால் பெரிய பெரிய கற்களாக இருக்கும். அதை தூக்கி உள்ளே போடுவார்கள். அந்த இயந்திரம் அதை நொறுக்கி 1 இன்ச்சு 2 இன்ச்சு அளவுள்ள சிறு கற்களாய், காங்கிரீட்டுக்கு போடுகின்ற சிறு கற்களாய் அதை உடைத்து அதை நொறுக்கி போடுவதை நாம் காண முடியும். எனக்கு அருமையானவர்களே, மீன்பிடி துறைமுகத்தில் நான் கண்டிருக்கிறேன் ஐஸ் உடைக்கின்ற இயந்திரம். ஐஸ் உடைக்கிற இயந்திரத்தில் 50 கிலோ அளவுள்ள அந்த ஐஸ் கட்டி பாரை தூக்கி 2 பேர் அந்த ஒரு பக்கமாய் போடுவார்கள். அந்த இயந்திரத்துக்குள் ஒரு பக்கமாக இதில் போடுவதற்கென்று வழி இருக்கும். அந்த போட்ட உடனே கண் இமைக்கும் நேரத்தில் அந்த 50 கிலோ கட்டியும் நொறுக்கி தூளாக வெளியே வந்து விழுந்துவிடும். சிறு துண்டுகளாக வெளியே வந்து விழுந்துவிடும். ஏனென்று சொன்னால் அந்த இயந்திரத்துக்குள்ளாக இருக்கிற அந்த பற்கள் கூர்மையாக இருக்கிறபடினாலே அதற்குள்ளே போன உடனே அதை உடைத்து வெளியே தள்ளுவதை நான் கண்டிருக்கிறேன். ஒரு முறை மீன்பிடி துறைமுகத்தில் அந்த நாட்களில் நான் விசைப்படகுகளை நான் தொழில் செய்து கொண்ட நாட்கள் தினக்கருமையானவர்களே, ஒரு முறை ஒரு பக்கமாய் கூட்டமாக இருந்தது. அதை காணும்படியாக நான் கடந்து போனேன். எங்கோ அந்த இடத்துக்கு வந்தவங்க கொஞ்சம் ஐஸ் எடுப்பதற்காக ஒரு வாலிப தம்பி தன் கையை நீட்டி அந்த அதுக்குள்ளாக எடுத்தான். கை முழங்கலை அளவுக்கு கட்டாகி வெளியே வந்து விழுந்து விட்டது. கண்ணிமைக்கும் நேரத்தில் விழுந்து விட்டது. ஒரே கூட்டம். எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு அந்த தம்பியும் ஏற்றிக்கொண்டு வண்டியில் வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு மருத்துவமனைக்கு கடந்து போனார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பா, என் அன்பு சகோதரா, என் அன்பு தம்பி, உங்களோடு கர்த்தர் பேசுகிறா. எல்லாம் வீணாயிற்று. எனக்கு முன்னால் மலை மாறி நிற்கி எனக்கு என்ன செய்யணும் தெரியல. எனக்கு முன்னால் போராடி கொண்டு இருக்கிறத ஐயா, நான் படித்திருக்கிற என் வாழ்க்கையில் வேலை இல்லை. நான் ஆண்டவருக்கு முன்னாடி நின்று ஜெபிக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் தோல்வியாக இருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு தேவையான அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டுமானால் ஆண்டவரத்தில் அர்ப்பணித்து ஜெபித்துப்பா. உன்னை கொண்டுதான் தெய்வம் நடத்த போகிறார். உனக்கு முன்னதாக இருக்கிற மலைகளை நொறுக்கும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளிலே கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்னதாக நிற்போம் என்று சொன்னால் தெய்வம் செய்வதை நீ காண முடியும். கொடூரமான ஒரு கோலியாத் குட்டி தாவீதுக்கு முன்னதாக நிற்கும்போது இந்த தாவீது மிகவும் சிறியவனாய் காணப்பட்டான். அவன் வளர்ச்சியிலும் சிறுவன் தான், அவன் பார்வையிலும் சிறுவனாத்தான் இருந்தான். ஆனால் அவன் மேல் வைத்திருந்த அபிஷேகம் பெரிது. எனக்கு அருமையானவனே, கொடிய கோலியாத்தை வீழ்த்த தாவீதுக்குள்ளாய் இருந்த அபிஷேகம் போதுமானதாக இருக்கிறது. நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய நாமத்தை கொண்டு நான் வருகிறேன் என்று சொல்லி எதிர்த்து நின்றார். எனக்கு அருமையானவனே, எதிர்த்து நின்றார். என் வேதம் சொல்கிறது, கோலியாத் தாவீதுக்கு முன்பதாக விழுந்தார். உனக்கு முன்னதாக இருக்கிற இந்த காரியத்தை ஆண்டவர் விழத்தக்கதாக இந்த மாதம் நடத்துவா. உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. எனக்கு அருமையானவே, உன்னை புதிய கருவியாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் புதிய அபிஷேகம், புதிய கிருபை, புதிய வல்லமைகளை கர்த்தர் தரும்படியா திறப்பில் நின்று ஜெபியே.
தேவனுக்கு முன்னதாக நின்று ஜெபித்து பாருங்கள். உங்களை அர்ப்பணித்து ஜெபித்து பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஊழிய நாட்களிலே நான் வருவதற்கு முன்னதாக முழு நேர ஊழியத்திற்கு கர்த்தர் அழைத்த போது நான் உடனடியாக வரவில்லை. ஆம், எனக்கு அருமையானவர்களே, தொடர்ந்து ஜெபித்தேன். என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியவில்லை. அழைத்திருக்கிறார், தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்திருக்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. அப்படி நாட்கள் அது. அந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், உன்னை புதிய கருவியாய் மாற்றப் போகிறேன். ஆம், பழையன எல்லாம் ஒழிந்து போகும். உனக்கு முன்னதாக நிற்கிற காரியங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்னதாக நிற்க வேண்டும். அவரே போதிப்பார், அவரே நடத்துவார். அவருக்கு முன்னதாக நாம் நிற்கும்போது அவருடைய அபிஷேகம் நம் மேல் இறங்கும். அப்போஸ்தலர்கள் ஆண்டவருக்கு முன்னதாக மேல் மாடி கூடாரத்தில் தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்பி, தேவனுடைய வார்த்தையை நம்பி, அந்த புதிய வல்லமையை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும் வரை அவர்கள் ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய் எழும்பவில்லை. அவர்கள் அமர்ந்து ஜெபித்தார்கள். தேவனுடைய அக்கினி வந்தது. அவர்கள் வேறு மனிதனாய் ஆனார்கள். எந்த சீசர்கள் உயிருக்கு பயந்து நின்றார்களோ அவர்கள் உலகத்தை கலக்குவராய் மாறினார்கள். ஆம், எனக்கு அருமையானவர்களே, எந்த காரியத்தை குறித்து நீ பயந்து நிற்கிறாயோ அந்த காரியம் உன்னை கொண்டு ஆண்டவர் செய்து, அந்த காரியம் உன்னை கொண்டு பயப்படும்படியான காரியத்தை செய்வார். ஆம், ஆண்டவருக்கு முன்னதாக நின்று அந்த அபிஷேகத்தோடு ஜெபியுங்கள். ஆண்டவர் துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். உனக்கு முன்னதாக இருப்பதை நீ காண மாட்டாய் என்று சொல்கிறார். இதோ உன்னை புதிய கருவியாய் மாற்றுவேன் என்று சொல்கிறார். அவர் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர் நம்மை பயன்படுத்தும் வரை, அவர் கரத்திலே நாம் பயன்படும்படியா, அவர் பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கும் பொழுது உயர்த்தும்படியா, குறித்த காலத்தில் உயர்த்தும்படியா அவர் செய்வார். இந்த மாதம் உங்களுக்கு முன்னதாக இருக்கிற எல்லா காரியங்களையும் ஜெயமெடுக்கிற மாதம். இந்த மாதம் மலைவோல் நிற்கிற பிரச்சனைகளை நீ மிதித்து ஒதுக்கி தள்ளுகிற மாதமாய், நாட்களாய், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துகிறதை நீங்கள் காண முடியும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 41ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, அவர் தம் ஆற்றலால், அவருடைய வல்லமையினாலே, அவருடைய பலத்தினாலே இதை செய்தார் என்று சொல்லி. ஆம், அவருடைய பலன் உங்களுக்கும் எனக்கும் வரும்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியா வைப்பார். அல்லேலூயா. புதிய போரடிக்கும் கருவியாய் இந்த மாதத்திலே மாற்றும்படியாய் தேவ சமூகத்தில் நில்லுங்கள். தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய ஆலோசனை பெற்று ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயம் எடுத்து ஒவ்வொரு நாளும் ஜெயமாய் மாறி கடந்து போவதை நீங்கள் காணப்போகிறீர்கள். நாம் ஜெபிப்போமா? ஆசீர்வாதம் தருகிற அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் புதிய போரடிக்கிற புதிய கருவியாய், கூர்மையான பற்களுள்ள எந்திரமாய் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். தகப்பனே, இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து தன்னை அர்ப்பணித்து உமக்கு முன்னதாய் நிற்கிற ஒவ்வொரு மேலும் புதிய அபிஷேகம் இறங்குவதாக, புதிய வல்லமை இறங்குவதாக. தகப்பனே, அவர்கள் குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீராக. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. மாப்பிசுர தொட்டியும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். வருகையிலும் போகையிலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா. தகப்பனே, அப்பா, போக்குவரத்தை பெருப்படும் இந்த மாதம் முழுவதும் குறையில்லாமல் நடத்துவீராக. தகப்பனவர் கடந்து போகிற இடமெல்லாம் ஜெயமெடுத்தும் நாமத்தை மையப்படுத்துகிறதாரும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.